ஒரு ஃபுட் பிசினஸ் ஃப்ரான்ச்சைஸியை நீங்க சூஸ் பண்ண போகும்போது இந்த மாதிரியான ரெட் ஃபிளாக் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிங்களை சூஸ் பண்ணாதீங்க. ஆஸ் அ ஃபுட் பிசினஸ் கன்சல்டன்டா இந்த 4 விஷயங்களை நாங்க கண்டிப்பா பார்ப்போம். அந்த பிராண்டு கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ்லாம் பாத்தீங்கன்னா ROI, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ராயல்டி ஃபீ, அதெல்லாம் ரியாலிட்டியில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குதான்றதை செக் பண்ணுவோம். ஒரு நல்ல பிராண்ட் கண்டிப்பா இதெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா கண்டிப்பா அவங்களால சர்வே பண்ண முடியாது. இந்த ராயல்டி ஃபீ இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ கண்டிப்பா 2 ஸ்டெப் பேக் போயிடுங்க. ரெண்டாவது, அந்த பிராண்டோட டிரான்ஸ்பரன்சி. அதாவது ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி எடுக்க போறீங்கன்னா அந்த பிராண்டோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். எதனாலன்னா நஷ்டத்துல போற பிராண்டு மேல நீங்க காசை போட்டீங்கன்னா உங்க காசும் போயிடும். மூணாவது, கம்பெனி ஓன்ட் அவுட்லெட். கண்டிப்பா அந்த பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமான அவுட்லெட்ஸ்லாம் இருக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய ப்ராப்ளத்துல போய் முடியும். நாலாவது, ரொம்ப முக்கியமானது, லீகல் டாக்குமெண்ட்ஸ். அந்த கம்பெனி கரெக்டா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பதிஞ்சிருக்காங்களா? அதாவது ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்களா? FSSAI கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்டா பதிவு பண்ணியிருக்காங்களா? அந்த கம்பெனி சரியான ஃபினான்ஷியல் ஆடிட், டாக்ஸேஷன் இதெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்களா? அந்த கம்பெனி, அந்த ஆஃபீஸ் எல்லாமே ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களான்றதெல்லாம் செக் பண்ணிக்கணும். எனக்கு இந்த மாதிரி சமீப காலங்களா இந்த மாதிரி ஃபேக்கான ஃப்ரான்ச்சைசி எல்லாம் நம்பி நிறைய பேர் காசை இழந்துட்டு என்கிட்ட வர்றதை நான் பார்க்க முடியுது. தயவுசெய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி எடுக்க போறாங்கன்னா முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் சொல்றேன். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா கன்சல்டேஷனுக்கு என்ன அணுகுங்க.